அப்ப அந்த கர்மா பலனை நீங்க சிறு வயசுலயே அனுபவிச்சதோடைய தருணம், நல்லா படிச்சவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு என்ன அப்படின்னு ஒரு கர்மா பலனை அனுபவிச்சவங்களுக்கு இந்த கஷ்டம். இதுக்கு இடையில தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளுக்கு அக்கா தங்கச்சிகளும் உங்களுக்கு ஆகாது, தாய் மாமாவும் ஆகாது. இதுக்கு இடையில ஒரு 25 வயசுக்கு முன்ன ஒரு காதல்னு ஒண்ணு பண்ணுவீங்க. அந்த காதலையும் ஏமாற்றம் அடைவீங்க திருமணம் வரைக்கும் வந்து. அப்ப சாபத்தை நம்மளாதான் வாங்கிட்டோம். தாய் தகப்பம் பார்த்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சான்னா எந்த குறையும் கிடையாது. நம்மளா தான் இல்லத்தை தேடிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் தாய் தகப்பனுடைய சாபத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். இவன் எனக்கு பொண்ணே இல்லை, இவன் எக்கேடு கெட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு தன்மையை உண்டாகக்கூடிய தருணமும் கணவருடைய குடும்பத்தை விட்டு விலகி வெளியூர் வெளிநாடு வெளிதேசத்துல போய் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. புருஷனுக்கு வெளியே வேலை கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கலாம். அப்ப தன்னுடைய மாமியார் மாமனாருடைய சாபம், அந்த சாபத்தையும் நீங்க தான் வாங்க. மருத்துவத்துக்கே நீங்க பல லட்சங்களை செலவு பண்ண, இரவு பகல் பார்க்காம மருத்துவமனையில நீங்க வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும். உங்க கணவருக்கு எப்ப சரியாகும் அப்படின்னு ஒரு சில ஜாதகருடைய கணவருக்கு ஐசியூல இருக்கக்கூடிய தருணங்களும் வரலாம், கணவனுக்கு துர்மரணமும் ஏற்படலாம். இது விதி. கர்மா, கர்ம பலன் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் இந்த பதிவு. சிறு வயசு முதல் வயதான தோற்றம் வரை, அதாவது 5 வயது முதல் 80 வயது வரை, ஒரு வயசுலையும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்திலையும் உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய இடையூறல், இன்னல்கள், கஷ்டம், நஷ்டம், எந்த வயசுல யோகங்கள் வரும், எந்த வயசுல கண்டங்கள் வரும், எந்த வயசுல கர்மா, அதாவது உங்களுக்கு தொந்தரவு தொலைகள் பண்றாங்க, அதோடைய வீரியத்தினால உங்களுக்கு உடம்புல உடல் உபாதைகள் எந்த வயசுல வருது அப்படின்னு கேட்கிறத பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம் சொல்லலாம், வாழ்க்கை தத்துவம் கூட சொல்லலாம். பெண்களுக்கு உண்டான கர்மா. மிதுன ராசி, மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். முகமலர்ச்சி உடைய ஒரு பெண்கள், எல்லார்கிட்டையும் சகஜமா பேசணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் உடைய, படிப்புல பிரில்லியன்ட். நிறைய பேர் டாக்டர் படிக்கணும், டாக்டர் சம்பந்தப்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு, லா கூட படிக்கலாம், விற்பனை பிரதிநிதிகளா ஒரு ஓன் பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு பண்ணக்கூடிய தருணங்கள்லாம் உடைய, அரசியல்ல பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆதங்கங்களும் இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்காது. பூர்வீக சொத்து உடைய ஒரு ராசிக்காரர்களும் கூட. ஏன்னா உங்க ராசியில செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான் பலமா இருக்காரு. குரு பகவான் நட்பு கிரகமா இருக்காரு. படிச்சுக்கிட்டே இருக்கணும், டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கணும். ஆனா எந்த டிகிரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மார்க் தான். அப்படியாப்பட்ட ஒரு படிப்பு படிச்ச உங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த பெற்றோர் உங்க மேல ஒரு தனி கவனம் வச்சிருப்பான். இவன் பாரு எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கான், இவ பாரு இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கான். அந்த பெருமூச்சு, அந்த தோஷம், அந்த கர்மா சிறு வயசுலயே அடைஞ்சிருவீங்க. ஒரு கட்ட காலம் சனி மகாதசை நடக்கும், கஷ்டப்படுவீங்க. சனி மகாதசையில் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இல்லாம வேலை தேடி ஃபைல் எடுத்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களோட கம்மியா படிச்சவன்லாம் நல்ல நல்ல நிலைமையில இருந்திருப்பான். அப்ப அந்த கர்மா பலனை நீங்க சிறு வயசுலயே அனுபவிச்சதோடைய தருணம், நல்லா படிச்சவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு என்ன அப்படின்னு ஒரு கர்மா பலனை அனுபவிச்சவங்களுக்கு இந்த கஷ்டம். இதுக்கு இடையில தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளுக்கு அக்கா தங்கச்சிகளும் உங்களுக்கு ஆகாது, தாய் மாமாவும் ஆகாது. இதுக்கு இடையில ஒரு 25 வயசுக்கு முன்ன ஒரு காதல்னு ஒண்ணு பண்ணுவீங்க. அந்த காதலையும் ஏமாற்றம் அடைவீங்க திருமணம் வரைக்கும் வந்து. அப்ப சாபத்தை நம்மளாதான் வாங்கிட்டோம். தாய் தகப்பம் பார்த்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சான்னா எந்த குறையும் கிடையாது. நம்மளா தான் இல்லத்தை தேடிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் தாய் தகப்பனுடைய சாபத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். இவன் எனக்கு பொண்ணே இல்லை, இவன் எக்கேடு கெட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு தன்மையை உண்டாகக்கூடிய தருணமும் உண்டு. கல்யாண காட்சிகள் நடந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கணவருடைய குடும்பத்தை விட்டு விலகி வெளியூர் வெளிநாடு வெளிதேசத்துல போய் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. புருஷனுக்கு வெளியே வேலை கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கலாம்.
அப்ப தன்னுடைய மாமியார் மாமனாருடைய சாபம், அந்த சாபத்தையும் நீங்க தான் வாங்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சாபங்கள் வாங்கும் பொழுதுதான் உங்க உடல்ல பிரச்சனை வரும், குடல்ல பிரச்சனை வரும், உள் நோய் வந்திருக்கக்கூடிய தருணம் வரும். பல பேர் குடும்பம் கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு தன்னந்தனியா வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் 25 to 35 வயசுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. தன்னுடைய குழந்தைகளுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, உங்க வாழ்க்கையை குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சு வாழக்கூடிய தருணமும் ஏற்பட ஒரு வாய்ப்பு. கர்மக்காரகன், கர்ம பலன் நீங்க தான் அனுபவிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உடல் நலத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனமா இருக்கணும். 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னாவே மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தி ஒரு பக்கம் இருக்கு. கிடைச்ச வேலை, பிடிச்ச வேலை கிடைக்காம அன்னாடும் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளும் இருக்கு. டாக்டரா இருந்தா கூட காதல் திருமணம் தான் பண்ணுவீங்க. டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க காதல் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேர் உங்க தாய் தகப்பை ஏத்துக்குவாங்க, ஒரு சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதே போல மிதுன ராசிக்கார பெண் குழந்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தாய் தகப்பனுக்கு அவமானம், அவப்பேறு ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 35 வயசுக்கு மேல 45 வயசுக்கு மேல மிதுன ராசிக்காரங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. உங்க குலதெய்வமே உங்க கூட இருக்காது. அதனால முன்னோர் வழிபாடையும் மூத்தோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, மனம் கோளாறாகிற மாதிரியான ஒரு தொந்தரவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இருந்திருந்தா மேற்படி வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் சொன்ன அந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க பரிபூர்ணமா ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சிவாய நம. பொதுவா ஒரு பெண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த படிப்புடைய திறமையை பார்த்து அடுத்த பெற்றோர் பார்த்து இந்த குழந்தை எவ்வளவு நல்லா படிக்குது, எவ்வளவு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு ஒரு கெட்ட பார்வையை அடுத்த பெற்றோர் பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு படிக்க முடியாம நோய் வந்துருது. இதுதான் கர்மா. அப்ப நல்ல உயர்ந்த இடத்துல உச்ச நிலைமையில ஒரு குடும்பத்துல நல்லா வகித்து இந்த மருமக எவ்வளவு கெட்டிக்காரி அப்படின்னு ஒருத்தவங்க பெருமூச்சு விடுறாங்க பாருங்க, அப்ப அந்த மருமகளுக்கு பிரச்சனைகள் வரும். அப்பதான் கர்மா வேலை செய்யுது. இந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி, இந்த பெண்களுடைய வளர்ச்சி, ஒரு தன்மை, ஒரு வாழ்க்கையில ஒரு புடிமானத்தோட வெற்றி காணக்கூடிய அளவுக்கு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை தன்மை, இப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், சூனியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கணவனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாற்றக்கூடிய பெண்களுக்கு அடுத்தவர்கள்னால பார்வை டிஸ்டினால வரக்கூடிய கர்மா உங்க குடும்பத்தை விட்டு பிரிக்க தோணும், விலகி இருக்க தோணும். இப்படியும் கர்மா வரதான் செய்யும். அதே போல பெண்களுக்கு பல இடையூறுகள்லாம் வரும். ஸ்கின் அலர்ஜி, குடல் சம்பந்தப்பட்ட நோய், கணையம், கர்ப்பப்பை, ஹார்ட், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நோயும் வரும். இந்த நோயும் அடுத்தவனுடைய கெட்ட பார்வை தான். ஒரு மனிதனுக்கு நோயே வரக்கூடாது. அப்படி நோய் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிங்க. சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துல பக்கத்துல வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு 5 வாரம் வேண்டிக்கிங்க. சாமி, நான் உன்னை பார்க்க வரேன், என்னுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு சொல்லி ஒரே ஒரு சேவல் வாங்கி வீட்டுல விட்டுருங்க. வாரம் 5 வாரம் சாமியை பாருங்க. 5வது வாரம் அந்த சேவலை கொண்டுட்டு போயிட்டு கோயில்ல அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது, இந்த சேவலை நான் கோயிலுக்கு தானம் கொடுக்குறேன், கோயிலுக்கு நியமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பு. செய்வினை என்னை தீண்ட பெறா திரு நீலகண்டமே அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க தொலையும் தொந்தரவும் உங்களை விட்டு விலகும். சின்ன வழிபாட்டை செய்யுங்க.
குறையில்லாம இருப்பீங்க. 2026 ஜூன் மாசம் மேலை நாடான மலேசியால உள்ள கிளாங் அங்க இருக்கிற நண்பர்களை பார்க்க நான் வருவேன். மேற்படி என்னங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதத்துல என்ன பாருங்க. ஜூன் மாசம் மலேசியாக்கு வருவேன். என்ன பார்க்கணும், என்ன சந்திக்கணும், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பேன். அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன். சிவாய நம.